ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அலப்பற தமிழர் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், காந்திபுரம் டு மேட்டுப்பாளையம் போகக்கூடிய எஸ்என்ஆர் பஸ் மோட் லிவரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தீங்க, ப்ரோ நியூ ப்ரைவேட் பஸ் மோட் இருந்தால் கொடுங்க. ஓகேவா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்என்ஆர் பஸ் யார் யாருக்கு பிடிக்குமோ, இல்லை கோயம்புத்தூர்காரங்க யார் யார் அதாவது கோயம்புத்தூர்காரங்க யார் யார் நம்ம வீடியோ பார்க்குறீங்களோ மறக்காமல் நான் ஒரு லைக் ஒன்று போட்டு கமெண்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை மட்டும் பார்த்தீங்கன்னா போடுங்க. ஓகேவா, அதாவது இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய இருக்குது நம்ம சேனலில். மறக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாயண்ணே வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கட்டாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல். ஓகே கைஸ், நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பாலாஜி பஸ் மோடுன்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த பஸ் மோடை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கிளிக் பண்ணி அந்த சேனலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா பாஸ்வேர்டெல்லாம் அதுக்குள்ளேயே இருக்கும். ஷேர் மோட்ஸ்குள்ளே போகும். ஷேர் மோட்ஸ்குள்ளே போய் கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேறு ஒரு பேஜுக்கு போகும். அந்த வேறு ஒரு பேஜ்லேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா பாலாஜி பஸ் டிஎன் பிவிடி பஸ் ப்ரைவேட் பஸ் பண்ண டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஜெட்டாசவர் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஜெட்டாசவரோட ஆப் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் கொடுத்துருக்கேன். இப்போ டவுன்லோட்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கும். ஓகேவா, பாலாஜி பஸ் மோட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, பாலாஜி பஸ் மோட் இருக்கா, அதை கிளிக் பண்ணி எக்ஸாக்ட் இயர் கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கேட்குதா, பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா இருக்குது, போய் பாருங்கள். ஓகேவா, இந்த வீடியோவை பார்த்து அந்த பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது பண்ண நான் கட் கொடுத்துக்கிறேன். கட்டார் காப்பி கொடுத்துட்டு மேலே டாக்குமெண்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டுக்குள்ளே பிஎஸ்டி மோட்ஸு உள்ளே போய் பேஸ்ட்டு பண்ணிங்க அப்படின்னா பஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பஸ் கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்த உடனேவே கேரேஜுக்குள்ளே போகலாம். கேரேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த பஸ்ஸுக்கு அடுத்த புது பஸ் தான் வந்திருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துருச்சு. இந்த மேலே மாலை ஸ்டேரிங்கெல்லாம் தூக்கிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட மிஸ்டேக் கிடையாது. நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற பஸ் கேமோட ஓபிபி பிரச்சனை. அது நீங்கள் பஸ் கேமுக்குள்ளே நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா லிவரி வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது ஃபுல்லாக ஒயிட்டாக தான் இருக்குது. ஆனால் பட் நல்லா இருக்குது. ஓகேவா, இதுக்கு நம்ம லிவரி வந்து எஸ்என்ஆர்னு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா எஸ்என்ஆர் பஸ் லிவரி அப்படிங்கிற மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, அப்படியே கீழே வந்து அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்என்ஆர் பஸ் பாஸ்வேர்டுன்னு இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, டிஎஸ்எஸ்என்ஆர்டின்னு இருக்குல்ல, டிஎஸ்என்ஆர்டி அதை பார்த்தீங்கன்னா அப்படி கிளிக் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேசாக அப்படின்னா ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஒன்று sharemotors.com பார்த்தீங்கன்னா போகும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே வெயிட் 2 செகண்ட்ஸுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிக்குது. இப்போ கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோடு பார்த்தீங்கன்னா ஆகும். பார்த்தீங்கன்னா ஓகே, டவுன்லோட் பார்த்தீங்கன்னா ஆகிருக்கு. இப்போது டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி ஜெட்டாசவர் ஆப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஜெட்டாசவர் ஆப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஜெட்டாசவர் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி இப்போ வந்து டவுன்லோட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வாங்க. ஓகேங்களா, டவுன்லோட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வாங்க. டவுன்லோட்ஸ்குள்ளே ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் எஸ்என்ஆர். கீழே பார்த்தீங்கன்னா எஸ்என்ஆர் இருக்கும் கீழே. ஓகே, எஸ்என்ஆர் அதான் இங்கே இருக்குது. எஸ்என்ஆர் பஸ் லிவரின்னு இருக்குது.
அத பார்த்தீங்க குடுத்துட்டு வந்துட்டு, அந்த பாஸ்வேர்ட பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா, இங்க இது பண்ணிட்டு என்டர் அத ஓகே குடுத்தீங்க அப்படின்னா, மேல பார்த்தீங்கன்னா வந்து வந்துரும். இத பார்த்தீங்கன்னா என்ன பண்றீங்க அப்படின்னா, காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. காப்பி பண்ணாலும் சரி, இது பண்ணாலும் சரி. இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. BUSD. அதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பஸ் கேம பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க. நம்ம பஸ் கேமுக்குள்ள ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா, பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா அந்த கேம்லாம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பெயிண்ட் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு, கேரேஜ் பெயிண்ட் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு, ஹை ரெசல்யூஷன் குடுத்துட்டு, டிவைஸ் கேலரி அப்படின்னு இருக்கும் இல்லையா? அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணிட்டு மேல பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். அதில போயிட்டு என்னுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜை பார்த்தீங்கன்னா தொடுறேன். இன்டர்னல் ஸ்டோரேஜுக்குள்ளே போயிட்டோன்னா டாக்குமெண்ட்டுக்குள்ளே போனால் எஸ்என்ஆர் பஸ் மோட் இருக்கும். அதை பண்ணால் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹை ரெசல்யூஷனோட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்என்ஆர் அப்படிங்கிற பேரை போட்டு நம்மளுக்கு ஓகே ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே பண்ண கொடுத்துட்டு ப்ளே கொடுத்துட்டு நான் வந்து ஆட் பார்க்கல. ஓகே நான் இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு அவ்வளோதான். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எஸ்என்ஆர் பஸ் மோடு டெலிவரி பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சும்மா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போகலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதான் இப்படி இருக்குது பாருங்கள். பஸ்ஸு வேறு லெவலாக இருக்குது. உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டோம். இதான் பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸோட இது நல்லா தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அவுட்டர் லுக் ஆகட்டும், இன்னர் லுக் ஆகட்டும், இந்த எஸ்என்ஆருங்கிற பேர், நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது. இப்போ நான் ஓட்டுறேன் பாருங்கள். உள்ள கேபினுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இந்த சைடில் டோர்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு கேபினுமே நல்லா பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. பிக்கப் ஆகட்டும், பிரேக்கிங் ஆகட்டும் நல்லா தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 அனிமேஷன் கீஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் இப்போது. ஓகேங்களா? ஃபஸ்ட் அனிமேஷன் கீ கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாலை எல்லாமே பார்த்தீங்கன்னா வரும். அதான் நான் சொல்லியிருந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம உள்ளே அந்த வெளியே மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது வரும். மற்றபடி உள்ளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மாலை எல்லாமே இப்போ கரெக்டாக வந்துடும். செகண்ட் அனிமேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஊர் பேர் மாறுது பார்த்தீங்கன்னா அதான் டேஷ்போர்ட் மாத்திரம் மாறுறது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அனிமேஷன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு இது. அதே மாதிரி செகண்ட் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா மாறும். அசோக் லேலாண்டோடைய BS2ன்னு நினைக்கிறது. ஆமாம், அந்த ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா மாறும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அனிமேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரேடியேட்டர்கிட்ட இருக்கிற டோரும் விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். சூப்பராக இருக்குது பஸ் மோடு. இது போய் பார்க்கலாம். அந்த ஸ்டேரிங் திரும்புறதாகட்டும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. நல்லா தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல. ஓகேவா? இந்த பஸ் மோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையுமே கீழே பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர்காரங்களா இருந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடும் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா வந்து கொண்டே இருக்கும். ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.